டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் கார பிஸ்கட் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு சட்டுன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் கார பிஸ்கட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சிட்டோம். இதில் 300 ml தண்ணி சேர்க்குறோம். தண்ணி எல்லாம் சூடாகட்டும். சூடாகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் தூள் உப்பு, ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூனு, ஓமம் ஒரு 1/4 டீஸ்பூனு, எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூனு, வெள்ளை கருப்பு எதுனாலும் சரி, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 3 கொத்தை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் மட்டும், பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு தண்ணி சூடாகிட்டு இருக்கு. சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு டீஸ்பூன் இருக்கும். ஒரு 5-6 மிளகாய் எடுத்து நல்லா இந்த மாதிரி நொறுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கங்க. நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். இப்போ நமக்கு எல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நமக்கு நல்லா மசாலா தண்ணி கொதிச்ச உடனே அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிருங்க. ரவை நம்ம 250 இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம சாதாரண கடையில் வாங்குற பாக்கெட் ரவை தான், வறுக்காத ரவை. எப்பயும் போல் பாக்கெட்டில் வாங்கினோடனே அதை டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். இதை வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம மசாலா கொதிச்ச உடனே இந்த ரவையை அப்படியே லேசாக அப்படி மிளகாக்கு தூவி விட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க. ரவை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுக்கணும். நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா தண்ணியிலே இந்த ரவை நல்லா சேர்ந்து வெந்து வரும். இப்போ நம்ம அந்த தண்ணியில் மசாலா தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி கொடுங்க. அந்த ரவையை பிரட்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மட்டும் அது நல்லா தம் ஆகி வரட்டும். இப்போ நமக்கு 5 நிமிஷம் நல்லா தம் ஆயிடுச்சு. தம்மான உடனே இது மாதிரி தட்டில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசையணும். அந்த மிதமான சூடு இருக்கும்போது பிசைஞ்சாதான் நமக்கு நல்லா ஒன்று போல் கட்டிப்பட்டு வரும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா உதிரி இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சு விடணும். இப்போ நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சிட்டு நல்லா உருட்டிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு உருட்டி வச்சுருக்கிறதுல பாதி மட்டும் எடுத்துக்குவோம். பாதியை மூடி வச்சுருங்க. அடுத்து இந்த ஒரு கட்டிங் டேபிளில் நம்ம இந்த உருண்டையை போட்டு நல்லா வட்டம் பண்ணுங்க. அப்படியே திருப்பி போட்டு நல்லா நமக்கு சப்பாத்தி கட்டை வச்சுருக்கோம். அதை நம்ம ஒன்று ஓலை தேய்ச்சி விட்டுக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம நல்லா ஒன்று ஓலை நைஸாக தேய்ச்சி கொடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கனமாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம நைஸாக எல்லாத்தையும் ஒன்று போல் தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இந்த அளவுக்கு கனம் இருந்தால் போதும். அடுத்து இதை நம்ம கட் பண்ணுறது ரவுண்டாக சின்ன சின்ன ரவுண்டாக தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மூடி உள்ள ஒரு பிளாஸ்டிக் மூடி உள்ளதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். லேசாக போட்டு ஒரு திருக்குனா போதும். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஒரு டப்பா மூடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. போட்டு நல்லா ஒரு திருக்கி விட்டுட்டோம்னா நமக்கு அச்சு நல்லா விழுந்துடும். எல்லாத்தையும் நல்லா குட்டி வட்டமாக போட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இந்த சைடு பீஸுகளை புறத்தையும் எடுத்துடலாம். சைடு பீஸெல்லாம் எடுத்து மறுபடியும் பிசைஞ்சிட்டு இதேமாதிரி நம்ம உருட்டி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் இது போல் கட் பண்ணிடணும். இப்போ எடுத்துட்டோம்னா நல்லா இது மாதிரி நல்லா ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக வந்துடும். எடுத்து எல்லாத்தையுமே தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா ரவுண்டாக நம்ம கட் பண்ணி தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் இந்த கடாயில் சேர்த்துருக்கோம். எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது, மீடியமாக தான் இருக்கணும் சூடு. அதே மாதிரி அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து போட்டு உள்ளே சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டோம். நம்ம ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை சேர்த்துட்டோம். இப்போ லேசாக மட்டும் அங்கிட்டும் லேசாக நகட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே இப்படி சுற்றி விடுங்க போதும். இதே வேகட்ட எண்ணெயிலேயும் அப்பப்போ மட்டும் இந்த மாதிரி எண்ணெயை மட்டும் சுற்றி விடுங்க. இது பிரட்டி விட முடியாது. அதனால் எண்ணெயில் இப்படி சுற்றி விட்டோம்னா அதுவே ஒன்று பிரண்டு நல்லா ஒன்று ஓலை பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நமக்கு அந்த லேசாக சலசலப்பு குறைஞ்சி வந்திருக்கு. இன்னும் நல்லா குறைஞ்சி வரணும். அடுப்பு மீடியத்தில் தான் இருக்கணும். இப்போ நமக்கு எண்ணெயிலேயும் நல்லா சூப்பராக ரெடி ஆகி அந்த சலசலப்பெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இந்தளவு குறைஞ்சா போதும். இப்போ நம்ம அரிச்சு எடுத்துடலாம். அந்த லேசான ப்ரௌன் இருக்கும். அந்த லேசான ப்ரௌன்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சலசலன்னு இருக்கும். இதை அப்படியே எடுத்துடலாம் தனியாக அரிச்சு. சாப்பிட்டு பாப்பா எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. நல்லா சைஸாக இருக்குது.
மேலே நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. அந்த ரவை வந்து நல்லா துணுக்காக இருக்குது. அதனால் பொறுன்னு சூப்பராக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கார பிஸ்கட் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.